இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே தேவ சத்தியத்தை நாம் கேட்கப் போகிறோம். அதனால் இந்த நாளிலே செவி கொடுத்து அவருடைய வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களானால் நிச்சயமாக ஆண்டவர் இந்த வசனத்தின்படி நாம் பார்க்க போகிற ஒவ்வொரு வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாம் யாவரும் இந்த நாளிலே சத்தியத்துக்கு நேராய் கடந்து போகலாம். எப்படி என்றால், எது நல்ல வழி, எது நல்ல நாள் என்கிற தலைப்பின் கீழே நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், எஸ்தரின் புஸ்தகம் 8வது அதிகாரம். எஸ்தரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்கிறேன். அதற்கு முன்பாக 12வது வசனையும் வாசிக்கிறேன். பாருங்க, 12வது வசனத்திலே முதலாக வாசிப்போம். அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும், தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும், அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. அப்போ இங்கே நல்லா கவனியுங்கள். எஸ்தர் காலகட்டங்களிலே தேவ பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? அடிமையாக்கப்பட்டார்கள், நிறைய துன்புறுத்தல் உள்ளாக்கப்பட்டார்கள். அவர்களை அழிக்கும்படியாக, தேவ ஜனங்களை அழிக்கும்படியாக நிறைய சதி திட்டங்களும் என்ன செய்தது? தீட்டப்பட்டது. ஆனால் அது எல்லாமே தேவ பிள்ளைகளுடைய ஜபத்தினால என்ன செய்தது? முறியடிக்கப்பட்டது. அப்போ அது வரைக்கும் அவர்களுக்கு என்ன நாள் வரல? அவர்கள் எதிர்பார்த்த நல்ல நாள் வரவே இல்லை. ஒவ்வொரு நாள் அழுகையும் வேதனைகளும் பயத்தோடு வாழ்கிற நிலை இருந்தது. எப்பொழுது நம்மை அழித்து விடுவார்களோ அப்படி என்கிற வலியோடு தான் தேவ ஜனங்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையை தான் இங்கே சொல்லப்படுகிறது. தேவ ஜனத்தை என்ன செய்யணும்? அழித்து போட வேண்டும் என்கிற கட்டளை வருகிற நிலையிலே அதையெல்லாம் என்ன ஆகணும்? மாற வேண்டும் என்கிற நிலையிலே போராடுகிற ஜனமாக அன்றைக்கு இருந்தார்கள். அதில் சொல்லப்படுது பாருங்க, அவர்கள் நல்ல காலம் என்பது இல்லவே இல்லை. வேதனையோடு கண்ணீரோடு என்ன செய்தார்கள்? வந்த நிலை தான் இருந்தது. அப்போ 16வது வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறது, இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் என்னாயிற்று? உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேச ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். அப்போ இங்கே செய்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நாட்டிலே எந்த தேவ ஜனங்களுக்கு விரோதமாக சட்டங்கள் எழுதப்பட்டதோ அது ஜெபத்தினால் முறியடிக்கப்பட்டு, எந்த ஜனம் அவர்கள் அப்படி செய்ய வேண்டும் நினைத்ததோ அதே ஜனத்திற்கு எதிராக அந்த சட்டங்கள் என்ன பண்ணுது? எழுதப்பட்டது. உடனே அவர்கள் என்ன செய்யறாங்க? யாரெல்லாம் இப்படி தேவ பிள்ளைகளை நிந்தித்தார்களோ, அவளை அழிக்க வேண்டும் என்று சொன்னார்களோ, அவர்கள் இனிமேல் என்ன செய்ய வேண்டும்? அழிக்கப்பட வேண்டும் என்கிற உத்தரவு ராஜாவினால் என்ன செய்யுது? பிறப்பிக்கப்படுகிறது. அதனால தான் 12வது வசனம் அதை சொல்லுகிறது. யார் எந்த ஜனத்தை இந்த நாட்டில் உள்ளவர்கள் அழிக்க நினைத்தார்களோ, இனிமேல் அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் விரோதமாக எழும்பினாலும் அவர்களுக்கு என்ன உண்டு? அவர்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சீங்களோ அத்தனையும் உங்களுக்கு செய்யப்படும் என்று கட்டளை இடப்படுகிறது. அதனுடைய பிரதி என்ன செய்யுது? எல்லா நாடுகளிலும் அந்த ராஜா எஸ்தர் காலத்திலே என்ன செய்கிறார்? இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் என்ன செய்யுது? பல நாடுகளை ஆண்டவர் அவர் ஆட்சியின் கீழே இருந்த அத்தனை நாடுகளுக்கு என்ன செய்கிறது? இந்த என்ன பண்ணுது? பிரதி போகிறது போது அதை எல்லாம் படிக்கிறாங்க. அதை மொர்தெகாய் என்ன செய்கிறாரு? அதை படிக்கிறார், அதையும் கவனிக்கிறார். கவனித்து விட்டு சொல்லுகிறார்கள், அவர் நல்ல அதுக்கு புது ட்ரெஸ் போட்டு என்ன செய்கிறாரு? ரெடி ஆகுறார். அது வரைக்கும் கஷ்டப்பட்ட அவர் அதற்கு பிறகு புது ட்ரெஸ் போட்டு என்ன செய்கிறார்? சந்தோஷமாக இருக்கிறார். அதை தான் 16வது வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஒரு நல்ல நாளில் என்ன இருக்கும்? ஒரு நல்ல நாள் என்பது ஒருவருக்கு மாத்திரமல்ல, ஒருவனை ஆசிர்வதிக்கிற போது அத்தனை ஜனங்களுக்கு என்ன வரும்? மகிழ்ச்சி உண்டாகிறது. அதுதான் நல்ல நாள். ஒருத்தன் மட்டும் சந்தோஷப்பட்டு மீதி பேர் அழுவுறது நல்ல நாள் கிடையாது. ஒருத்தனுக்கு வேலையில் இன்க்ரிமெண்ட் வந்துடும், ஒருத்தனுக்கு வீடு கட்டிடும், ஒருத்தன் மீதி பேர் அழுதுட்டு தான் இருப்பாங்க இல்லையா? அது நல்ல நாள் கிடையாது. இதுதான் நல்ல நாள். ஏனென்றால் இவர்களுடைய ஜபத்தின் மூலியமாய் தன் இன மக்கள் அத்தனை பேரும், யூத மக்கள் அத்தனை பேர் என்ன செய்யாங்க?
காப்பாற்றப்படுகிறார்கள். அதன் மூலியமா அனைத்து ஜனங்களுக்கும் என்ன வருது? வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. எந்த தேசத்திலே அவமதிக்கப்பட்டார்களோ அதே மக்கள் மத்தியில் என்ன வந்தாச்சு? அவங்களுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் மகிழ்ச்சி, சமாதானம் வந்து. அதுதான் நல்ல நாள். அது வரைக்கும் அவங்களுக்கு என்ன நாளாக தான் இருந்தது? கெட்ட நாளாக, அழுகிற நாளாக, போராடுகிற நாளாக இருந்தது. ஆனால் உண்மையுள்ள தேவ பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்த போது அந்த நாள் என்னவா மாறிச்சு? நல்ல நாளாய் மாற்றியது. ஒருவருடைய ஜெபம், ஒரு சில பேருடைய உண்மையான ஜெபம் அநேகருக்கு என்ன கொடுத்தது? மகிழ்ச்சியை, சமாதானத்தை, விடுதலையை கொடுத்தது. இன்னும் என்ன செய்கிறாரு? இந்த காரியங்களுக்கு நடத்தும்படியாக அவர் செய்கிறார் என் தேவன். அதனால தான் என்ன செய்யணும்? நீங்கள் என்ன செய்யணும்? இதை நன்கு கவனிக்க வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை கவனிக்கிறார். நிறைய பேர் நல்ல நாள் பிறகுமா, இந்த கெட்ட நாள் ஒழிந்து போகுமா என்கிற வழியோடு நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, நல்ல நாள் எப்படி வரும் தெரியுமா? நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிற பொழுது, நீங்கள் மனம் திரும்புகிற பொழுது, உங்களுக்காக மாத்திரம் அல்ல, கஷ்டப்படுகிற அத்தனை தேவ பிள்ளைகளுக்காகவும், மனம் திரும்ப வைக்கிற ஒவ்வொரு பாவைகளுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் உங்கள் மூலியமாக அநேகருக்கு ரட்சிப்பையும் மகிழ்ச்சியும் களிப்பையும் உண்டாக்குவார். அந்த நாள் தான் மிகப்பெரிய சந்தோஷ நாளாக, நல்ல நாளாக கொண்டாடப்படும். அந்த நாளை தான் இவர்கள் கொண்டாடுகிறார்கள். அப்போ சொல்றாரு, அப்போ இந்த நல்ல நாள் எப்படி வந்தது என்பது உங்களுக்கு புரியும். ஆனால் இந்த நல்ல நாளுக்கான வழிகளை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும், இந்த நல்ல நாளுக்கான யுக்திகளை எப்படி நாம் செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த இடத்துல அவர் சொல்லப்படுகிற பாருங்க, ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களுக்கு பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேவனை ஏற்றுக்கொண்டாலே தேசங்கள் என்ன செய்கிறார்கள்? மதமாற்றம் என்று சொல்லுகிறார்கள். நீதி செய்கிற பொழுது, நியாயம் செய்கிற பொழுது மக்கள் என்ன செய்கிறாங்க? அந்த கெட்ட நாளிலிருந்து நல்ல நாளுக்குள்ளே நுழையும் போது அதை யார் செய்தது, எந்த தெய்வம் செய்தது என்று கேள்விப்படுகிற பொழுது அவர்களுக்குள்ள என்ன மாற்றம் வருது? தேவனை அறிய வேண்டும் அப்படி என்கிற எண்ணம் தோன்றுவதுதான் மனமாற்றம். மதமாற்றத்தினால இங்க என்ன வரப்போறதில்லை, ஒரு மாற்றங்களும் வருவதில்லை. மனமாற்றம் உண்டாகி நீதி செய்கிற தெய்வம் உண்டு. அவருடைய கெட்ட நாளை கூட என்ன செய்ய முடியும்? நல்ல நாளாக மாற்றி அமைக்க முடியும். அது உண்மையுள்ள தேவனால கூடும் என்று சொல்லி யார் நம்புகிறார்களோ, அப்படி யார் அடைந்தார்களோ அவங்களை பின்பற்றுவதில் என்ன இல்லை, தவறு இல்லை. அப்படிதான் யூத மார்க்கத்தில் என்ன செய்தார்கள்? தேவன் செய்த நன்மைகளை, அதிசயங்களை, அற்புதங்களை, அவங்களுடைய துக்கங்கள் எல்லாம் மாறி அவர்களுக்கு நல்ல நாளாக பிறந்தது. அன்றைக்கு பண்டிகையாக அவர்கள் கொண்டாடுகிற நிலை இருக்குமானால், அவர்களுக்கு விரோதமாக இருந்த சத்துருக்கள் ஒழிக்கப்படுவார்களானால், அந்த பயம் யாருக்கு வந்தது? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே. கர்த்தருடைய மக்களை அவர் நல்ல நிலைக்கு கொண்டு வந்த அந்த நாளில் இருந்து எல்லாருக்கும் என்ன பயம் வந்தது? தேவன் மீதான பயம் வந்தது, தேவ பிள்ளைகள் மீதான பயம் வந்தது. அவர்களை தொட்டால் நமக்கு என்ன வரும்? ஆபத்து வரும் என்கிற பயம் வந்தது. அதனாலே அவர்கள் உண்மையுள்ள தெய்வம் யார்? இயேசு என்பதை உணரும்படியாக செய்தது. யூத மார்க்கத்தில் இருந்த இஸ்ரவேலின் தேவன் என்னது? சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படி என்பதை உணர்ந்ததினாலே யூத மார்க்கத்தில் என்ன அமைந்தார்கள் என்பது சேர்ந்தார்கள், மனம் திரும்பினார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. அப்போ தேவன் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு இவர்கள் சொல்வது எல்லாமே என்னது? பொய்யும் பகட்டான கிரியைகள். எந்த தெய்வம் நீதியை நிலைநாட்டுகிறதோ, எந்த தெய்வம் மக்களை சரி செய்து அவளுக்கான நல்ல வழியை, நல்ல நாளை ஏற்படுத்துகிறதோ, அந்த நாளை அடையக்கூடிய என்னது வழிதான் யாரு? இந்த இயேசு. அவர்தான் அது வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அந்த வழியில் வருகிறவளுக்கு என்றைக்கு என்ன உண்டு? நீதியும் சமாதானமும் சந்தோஷமும் ஆனந்த மகிழ்ச்சியும் உண்டு. அதை அறிகிறவர்கள் மனம் திரும்புவார்கள். அதை யாரால் என்ன செய்ய முடியாது? தடுக்கவே முடியாது. அதுதான் இங்கேயும் சொல்லப்படுகிறது. அப்போ நல்ல நாளுக்கான வழி யாரு? இயேசுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை சரியாய் தேடினால், அவர் வழியிலே நீங்கள் போனால், நீங்கள் ஜெபித்தால், உங்களுக்கு வருகிற துன்பங்கள், உங்களுக்கு வருகிற வேதனைகள், அந்த கெட்ட நாளுக்குரிய எல்லா கிரிகளும் என்ன செய்யும்? மாறும். உங்களுக்கான நல்ல நாள் வரும். அதற்கான வழி இயேசுதான் என்பதை என்ன செய்ய நீ புரிந்து கொண்டால், உன் வாழ்க்கையிலே அவருக்கு இடம் கொடுப்பாயானால் நீ என்ன செய்வாய்? மனம் திரும்புவாய். அப்பொழுது உனக்கானவர்களை கர்த்தர் என்ன செய்வாரு?
கொடுக்க வல்லமையுள்ளவர். ஸோ அதனால தான் நல்ல வழியும் அவர்தான், அந்த நல்ல நாளை கொடுக்கக்கூடியவரும் அவர்தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் எஸ்தரின் புஸ்தகத்திலே கர்த்தரை நம்பினார்கள், அவர்கள் ஒருபோதும் வெட்கப்படவே இல்லை. அப்போ அந்த தெய்வம் அவர்களை காப்பாற்றியது, நீதியோடு காப்பாற்றியது என்று சொன்னபோது மக்கள் அவர்கள் பின்னாடி என்ன செய்தார்கள், இருந்தார்கள் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அதான் வழி. எந்த நல்ல வழி எது காட்டுகிறதோ, எது நல்ல நாளை உருவாக்கி தருகிறதோ அதுவே என்னது, தெய்வம் என்பதை உணர்ந்து அவர்கள் என்ன செய்தாங்க, யூத மார்க்கத்திலே சேர்ந்தார்கள் என்று வசனம் இங்கே குறிப்பிடுகிறது. அப்போ அதுதான் வழி என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது சொல்லப்படுகிற காரியம் லூக்காவின் புஸ்தகம் 2வது அதிகாரம், லூக்காவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 25 34 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. லூக்கா 2வது அதிகாரம் 25 34 வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது சிமியோன், பாருங்க, அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தி உள்ளவனாய் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருந்தனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை சோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரே சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்ட களுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ இங்கே தெளிவாக சொல்லப்படுகிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சிமியோன் என்க சொல்லப்படுகிற ஒரு என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் இருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா எருசலேமில் என்ன செய்கிறாரு, ரொம்ப தேவனுக்காக பயந்து ஜெபம் பண்ணி கொண்டு நீதியாகவும் தேவ பக்தியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல காலம் என்பது எது, நான் சொன்ன மாதிரி தான், வாழ்க்கையில் உயர்வது, இந்த உலகத்தில் எதுனா ஒன்று பண்ணி நல்ல நிலைக்கு வரணும், அதுதான் அவங்களுக்கான நல்ல நாளாக, அந்த நாளுக்கு பிறந்தால் நான் உயர்வடைவேன்னு சொல்லி நினைப்பார்கள் இல்லையா. ஆனால் இவருக்கு அப்படிப்பட்ட ஆசைகள் இல்லை. இவருக்கு இருந்த காரியம் என்ன தெரியுமா, அவரை காண்கிற, யாரை, இயேசுவை காண்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கணும், அதுதான் எனக்கு என்ன நாள், அதுதான் ஒரு நல்ல நாளாக அவர் இருந்தார். அன்னைக்கு மரணமே வந்தால் கூட எனக்கு என்ன இல்லை, கவலை இல்லை என்ற மாதிரி தன் உயிரை பிடித்து கொண்டு இயேசுவை எப்படியாவது என்ன செய்யணும், நாம பார்க்க வேண்டும் என்று விரும்பின ஒரு தேவ மனுஷன். அப்ப இதுவரைக்கும் அதை பார்க்க முடியாத நிலை இருந்தது. என்றைக்கு அவரை பார்த்தாரோ அந்த நாள் அவருக்கு என்னவா இருக்கிறது, அதுதான் அவருக்கான மிகப்பெரிய, அவர் விரும்பின ஒரு நல்ல நாளாக அமைந்தது. அப்போ அந்த இடத்துல சொல்லப்படுகிற பாருங்க, அவர் பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்தது, அறிவிக்கப்பட்டது. என்னன்னு, அந்த நாளை காணாதவரை என்ன செய்ய மாட்டே, நீ மறிக்க மாட்டேன், நிச்சயம் இயேசுவன் என்ன செய்வேன் பாப்பை என்று சொல்லி அவர் வாக்குறுதிக்கப்பட்டது. அந்த நாளுக்காக என்ன செய்தார், அவர் போராடி. நம்ம இன்னைக்கு இப்போ எதோ நாள் காத்திருக்கிறோம் இல்லையா, ஆனால் அவரோ தேவனை தரிசிக்க வேண்டும், அந்த நல்ல தேவனை தரிசிக்க வேண்டும் என்கிற அந்த நாள் தான் என்ன நாள், அவர் மனசில் நினைச்சிருப்பார், அதுதான் எனக்கு நல்ல நாள், அதை நான் பார்க்கணும்னு சொல்லி ஆவலோடு இருந்தார். அதே போல என்ன செய்கிறாங்க, எருசலேமிலே இவருக்கு விருத்த சேதனம் பண்ணும்படியாக, ஏன்னா ஆண் பிள்ளை என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், அவங்க முறைமைப்படி வளர்க்கணும்னு சொல்லி அவருடைய தாயின் தகப்பன் என்ன செய்கிறாங்க, இயேசுவை அழைத்து கொண்டு போகிறார்கள். அவர்கிட்ட தான் கொண்டு போகிறாங்க. அவர் அதை வாங்கி என்ன செய்கிறாரு, சந்தோஷமாக பார்க்குறாரு. என்னது, என் ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. நான் எந்த நாளுக்காக இவ்வளோ நாள் காத்திருந்தேனோ அந்த நல்ல நாள் என்ன பண்ணுது, வந்து விட்டது, நான் அவரை கண்டேன் என்று சொல்லி மகிழ்ச்சியாக அங்கே என்ன செய்கிறாரு, குறிப்பிடுகிறார். ஏன் தெரியுமா, அவர் வந்தால்தான் உலகத்துக்கு என்ன வரும், ரட்சிப்பு வரும். எல்லா மக்களுக்கு என்ன வரப்போகுது, ரட்சிப்பு வரும், மகிழ்ச்சி வரும், சமாதானம் வரும். யார் ஒருவராலே எல்லாருக்கும் நீதி கிடைக்கிறதோ அவர்களல்லவோ தேவ பிள்ளைகள், அவர்கள் தானே நல்லதை செய்கிறவர்கள். அவர்கள் இருக்கிற இடம் அந்த நாள் என்னவா இருக்கும், எப்போவும் நல்ல நாளாக இருக்குமே. அவர்கள் கால் வைக்கிற இடம் என்னவா இருக்கும், சமாதானம் வருமே. இயேசு வருவாரானால் ஒவ்வொரு மக்களுக்கு என்ன வரும், வெளிச்சம் உதிக்கும். புறஜாதிகளாக இருக்கட்டும், எந்த ஜனமாக இருக்கட்டும், எந்த தேசத்தாலாக இருக்கட்டும், இயேசு வருகிற இடத்துல என்ன வரும், நல்லது நடக்கும், நல்ல செயல்கள் வெளிப்படும், நீதி விளங்கும். அப்படியானால் அது அல்லவா அவர்களுக்கு நல்ல காலம், அது அல்லவா நல்ல நாளாக அது இருக்கும், அதுதானே விடியலின் காலமாக இருக்கும். அதை தான் அவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகள் என்ன பண்ண, அதை அவர் பார்த்தாரு. இனிமேல் இவர் மூலியமாக என்ன வரப்போகுது, எல்லா மக்களுக்கும் ரட்சிப்புக்குரிய வழியே இவர் தான்.
மக்களுடைய சந்தோஷத்திற்கு வழியாக இவர் இருக்க போகிறார், விடுதலைக்கான வழியாக இவர் இருக்க போகிறார், நீதி நியாயம் கிடைக்க பண்ணுகிற தெய்வமாக இவர் இருக்க போகிறார் என்கிற ரட்சணியத்தை என்ன செய்கிறாரு, அவர் கண்டதாக. அதை பார்த்த உடனே பெற்றோர்களுக்கு என்ன வருது? மகிழ்ச்சி. என் பிள்ளை மூலயமாக உலகத்திற்கு என்ன வரப்போகுது? மீட்பு வரப்போகிறது. யார் ஒருவருக்கான நீதி நியமிக்கப்படுகிறதோ அந்த நீதி ஜெயித்தால் எல்லா மக்களும் சந்தோஷப்படுவார்களோ அதுதான் என்ன நாள்? நல்ல நாள். நம்ம மூலியமா 4 பேர் சந்தோஷப்படுவார்கள், நிம்மதி அடைவார்களானால் அதல்லவோ நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதமான நாட்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அந்த வழி இயேசுதான் என்பதை என்ன செய்கிறார்? நான் கண்ட இந்த ரட்சணியத்தை என்ன செய்வாங்க? இனிமேல் இந்த உலகம் காணும் என்கிற அந்த நல்ல வழியை, அந்த நல்ல நாளுக்கான வழி என்ன செய்ய போகிறது? இந்த மக்கள் காண்பார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். 34வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகளை வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்தறுவதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் செய்கிற நீதி நியாயங்கள் மூலியமாக எல்லா இடத்துக்கும் என்ன வரும்? நீதி உள்ளவர்களுக்கு நீதி கிடைக்கும், அநீதி செய்கிறவர்களுக்கு அநீதிக்கான தண்டனை கிடைக்கும். அப்போ யாரால் ஒருவருக்கு விமோச்சனம் கிடைக்கிறதோ, யாரால் ஒருவருக்கு நிம்மதி உண்டாகிறதோ அவர்தான் வழி. அவர் மூலியமாக அனைத்து ஜனத்துக்கு என்ன வரப்போகுது? நல்ல நாள் பிறக்க போகிறது. பொல்லாதவர்களுக்கும் துன்மார்க்கர்களுக்கும் அழிவு நாள் நியமிக்கப்பட போகிறது என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அதையே இங்கே குறிப்பிடுகிறார். கடைசியாக லூக்காவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18-19 இப்படியாக அவர் சொல்லுகிறார். லூக்கா 4வது அதிகாரம் 18-19 வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையாக்கவும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. நல்ல நாள் எப்பொழுது பிறக்கும்? நல்ல காலம், நல்ல வருஷம் எப்பொழுது பிறக்கும் என்று யாருக்கு தெரியாது இல்லையா? ஆனால் இயேசு வருகிற நாள் தான் உன் வாழ்க்கையில் என்ன நாளாக இருக்க போகிறது? அனுக்கிரக வருஷமாக, அனுக்கிரக காலமாக, அனுக்கிரக நாளாக இருக்கும். ஏனென்றால் அன்றிலிருந்து ஜனங்களுடைய தரித்திரம் நீக்கப்படும். அவருடைய என்ன பண்ண அபிஷேகம் என்ன பண்ண உங்களை பிரகாசிக்க வைக்கும். என்ன பண்ணும்? யாரெல்லாம் நொந்து போய் நீதி நியாயம் கிடைக்கவில்லை என்று வழுந்து அழுது புலம்புகிறார்கள், அவருடைய இருதயங்கள் என்ன செய்யப்படும்? ஆற்றப்படும். அதே போல் அவர்களை குணமாக்குவார். சிறையில் இருக்கிறவர்கள், பாவ பிடிகளிலே, சாப பிடிகளே, வியாதி நோய்களிலும் பிசாசின் பிடிகளிலே அகப்பட்டிருக்கிற அத்தனை பேரை என்ன செய்வார்? அவர் விடுதலையாக்குவார். அதே போல சத்தியம் தெரியாமல், மெய் தெய்வம் அறியாமல் குருட்டுத்தனமாய் வாழ்கிற ஒவ்வொருடைய கண்களை என்ன செய்வார்? அவர் திறக்கக்கூடியவராய் இருப்பார். அதன் மூலியமாய் என்ன செய்வார்கள்? அவர்கள் ஒளி ஏற்றுகிற போது, அவருடைய கண்கள் திறக்கப்படுகிற பொழுது, அந்த மனக்கண்கள் திறந்தவுடனே தேவனை காண்கிறார்கள். அதன் மூலியமா அவங்க என்ன செய்ய போறாங்க? எல்லாருக்கும் வழியை காட்ட போகிறார்கள். அந்த ஒளி என்பது எது? யார் நல்வழியை கடத்துவார், யார் நல்ல காலத்தை ஏற்படுத்துவார் என்பதை என்ன செய்ய முடியும்? யார் நீதி செய்வார் என்பதை அவர்கள் போய் என்ன செய்வாங்க? பூமி எங்கும் பிரசித்தப்படுத்தும்படியாக கர்த்தர் என்ன செய்வார்? பயன்படுத்துவார். நொறுங்குண்டவர்கள் என்ன செய்வார்? விடுதலையாக்குவார். யாரெல்லாம் நொந்து போனாங்களோ அவங்களுக்கு அவரே என்ன செய்வார்? உதவி செய்கிற காலம். இந்த காலங்கள் தான் யாருக்கு வரலை. அதனால தான் எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க? நாம் என்ன தவறு செய்தோமோ, இவ்வளோ கஷ்டப்படுகிறோம், இவ்வளோ நொந்து போகிறோம், பொல்லாதவர்கள் பொல்லாத செய்து கொண்டே இருக்கிறார்களே, நாம் வேதனைப்படுகிறோம் என்கிற, நமக்கு நீதி செய்ய தேவன் இல்லையோ, பொல்லாதவர்களுக்கு தான் தெய்வம் கை கொடுக்குமோ என்கிற அளவிற்கு என்ன செய்கிறாங்க? எல்லாரும் இன்றைக்கு வலியின் வேதனையோடு இன்றைக்கு பிரயாணிக்கிற ஒரு நிலையோடு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கான நல்ல காலம் வருகிறது. அது யார் தெரியுமா? இயேசு. அந்த இயேசுவினான வழியில யார் போகிறீர்களோ, இயேசு உங்களுக்குள் வருகிற வழி யார் திறக்கிறீர்களோ, அந்த நாளிலிருந்து உங்களுக்கு என்ன காலம் வருகிறது? அனுக்கிரக காலம் வருகிறது, ரட்சிப்பின் காலம் வருகிறது, விடுதலையின் காலம் வருகிறது. அவர் அதற்காகவே இயேசு என்ன செய்தார்? நமக்காக கொடுக்கப்பட்டவர். அதனாலே நல்ல நாளையும் நல்ல காலத்தையும் நீங்க என்ன செய்ய வேண்டாம்? எங்கும் நீங்கள் தேட வேண்டாம். இயேசு உங்களிடத்தில் வருவதற்கு நீங்க என்ன செய்யுங்கள்? வழிவிடுங்கள். அவரே உங்களுக்கான வழியாக இருக்கிறார். அவர் வரணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் வழியை திறந்து கொடுக்கணும். யோவான் சானகன் அப்படிதான் சொல்லுகிறார். அவர் என்ன செய்ய போகிறார்? இந்த உலகத்திற்கே ரட்சிப்பை கொடுக்க வந்திருக்கிறார். நீங்கள் என்ன செய்யணும்? வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வழியை ஆயத்தப்படுத்தினார். அதே போல தான் இன்றைக்கும் உங்களுக்கு நல்ல நாள் இன்னும் வரலையா? நல்ல வழி இன்னமும் போகாமல் இருக்கிறதா? என்ன வழின்னு தெரியாமல் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார்,
இந்த நாளிலே நான் உன் வீட்டுக்குள்ளே வருகிறேன். உன் இருதயத்துக்குள்ளே நான் இப்போ வர விரும்புகிறேன். உன்னுடைய வேதனைகள், வலிகளை, உங்களுடைய துக்கங்களை, உங்கள் கஷ்டங்களை மாற்றி உங்களுக்கான நீதியை, உங்களுக்கான ஆசீர்வாதத்தை, உங்களுக்கான விடுதலையை, உங்களுக்கான நிம்மதியை நான் கொடுக்க வல்லவராய் இருக்கிறேன். நீ இப்பொழுது உன் இருதய கதவை திறந்து கொடுப்பாயானால் வழிகள் திறக்கப்படும். நானே வழி என்பதை அப்பொழுது நீ உணர்வாய். அப்பொழுது நீ என்னை தேடுவாய், என்னை கண்டடைவாய். அப்பொழுது உனக்கு வந்த எல்லா நெருக்கங்களும் மாறும். உன்னுடைய சமாதானத்துக்கு குறைவான எல்லாம் மாறி சமாதானம் வரும், இளைப்பாறுதல் வரும். உன் சத்துருக்களுக்கும் துன்மார்க்கர்களுக்கும் முடிவை ஏற்படுத்துவேன். நான் நீதியை என்ன செய்வேன்? தழைக்க செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எங்கே அழுதீர்களோ, எங்கே அடிமைப்பட்டீர்களோ, அங்கே என்ன செய்வேன்? உங்கள் தலையை நான் உயர்த்தி உங்களுக்கான நீங்கள் விரும்புகிற நல்ல நாள், நீதி கிடைக்க வேண்டிய நாள், மகிழ்ச்சியோடு ஆண்டவரை தேட வேண்டிய அந்த நல்ல நாளை மொர்தெகாயின் காலத்தில் ஏற்படுத்தினதை போல உங்கள் வாழ்வில் என்ன செய்வேன்? மகிழ்ச்சியும் கனத்தையும் நான் கொடுப்பேன். நான் உலகத்தை ரட்சிக்க வந்தவர் என்பதை நீங்கள் விசுவாசித்து உங்கள் இருதயத்திலே உங்கள் கதவை திறந்து கொடுங்கள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஜீவனை அடைவார்கள், நித்திய ஜீவனை அடைவார்கள் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்குரைக்கிறார். அதனாலே நல்ல நாள் அவரை அறிகிற நாள் தான். எப்பொழுது எதன் மூலியமாக? சத்தியத்தின் வாயிலாக அவரை அனுமதிக்கிறீர்களே, அந்த வழிதான் என்ன செய்ய போகிறது? இயேசுவை உங்களிடத்துல அடையாளம் காட்டப் போகிறது. அது என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மனம் திரும்புறது. ஆண்டவரே எனக்குள்ள வாங்க, நான் என்னிலிருந்து ஒழுங்குபட விரும்புகிறேன், நான் பொல்லாதவர்களை போல இருக்க விரும்பவில்லை, நான் திருந்துகிறேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்க இல்லையா? அப்பொழுது அவருக்கான வழி என்ன பண்ணும்? உங்களுக்கு தோன்றும். அப்பொழுது அவரை அறிகிற அறிவும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அவர் வழியை உண்டு பண்ணுவார். அவர் என்ன செய்வார்? உங்களிடத்துல வருவார், உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். அன்றிலிருந்து உங்களுக்கு நல்ல நாள் தொடங்கிவிடும். அதனால நாம் யாவரும் ஜெபித்து தேவன் என்ன செய்வோம்? மகிமைப்படுத்துவோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே இன்றைக்கு கேட்ட செய்தியின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஆண்டவரே உம்முடைய சத்திய வழியாகிய உம்முடைய வழி அறியவும், நீர் வரக்கூடிய அந்த சூழ்நிலைகள் உண்டாகவும், ஆண்டவரே உமக்கான வழிகளை இவர்கள் திறக்கும்போது நீர் வருவீர். உம்மை அறிகிறதேன் அந்த நல்ல வழி. உம்மை அறிந்து கொண்டால் நீர் அங்கே செல்வீர். அவர்கள் உணர்வடைவார்கள். அவருடைய எல்லாவற்றையும் மாற்றி ரட்சித்து காப்பீர் ஆண்டவரே. அவர்களுக்கான நல்ல காலம் அன்றிலிருந்து பிறக்கிறது. அவருடைய இருள் விலகி வெளிச்சம் உதிக்கிறது ராஜா. அதுபோல இவர்கள் வாழ்விலும் அப்படியாய் செய்யும். விசுவாசிக்கிற ஆண்டவரை உம்மை அறிந்து உம் வழியில் பின்பற்ற நினைக்கிற யாவருக்கும் வழிகள் திறக்கட்டும். அறிகிற அறிவை கொடுப்பீராக. சத்தியம் இவர்களை விடுதலையாக்குவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவருக்கு சோதரம்.